வணக்கம். இன்றொரு தகவல். நேர வளரக்கூடிய மரங்கள் தான் முதல்ல வெட்டப்படும். கரெக்டு தானே? நேரா வளருது அப்படின்னா ஒரு உயரத்துக்கு மேலே போகுதுன்னா பக்க கிளைகள் அது நல்ல செழிப்பாக வளர்கிறதுக்காக அந்த நேராக போகக்கூடிய அந்த இடத்த உடைச்சி விடுறது வழக்கம். இது விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் நேர்மையாக இருக்கவங்க மேலே தான் எல்லாருடைய கவனமுமே இருக்கும். அவங்கள தான் பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள குறை சொல்வதற்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் நேர்மை தவறி வாழவும் கூடாதுங்க. நேர்மையாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்றென்றும் நமக்கான ஒரு அடிப்படையான மரியாதை கொடுக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம மேலே ஒரு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான் அதை நிர்மாணிக்கும். அதில் நேர்மை தான் முக்கிய பங்கு வகிக்கும். இன்னொன்னு சொல்லுவாங்கங்க, நேர்மையும் சொல் வாக்கு தவறாமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு பொருளும் இந்த ரெண்டு விஷயங்களும் நமக்கு இருக்கும்போது நம்மளுடைய மரியாதை தானே வளரும். யாருமே நம்மளை அவங்களோட நேரடியாக நம்மளை அந்த போட்டி, ஒரு தொழில் போட்டி அந்த மாதிரி நம்ம மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் கூட அவங்க மனசுக்குள்ள நல்லா தெரியும் நம்மளுடைய நேர்மையும் சொல் வாக்கு தவறாமையும் எவ்வளவு தூரம் நம்ம கடைபிடிக்கிறோங்கிறது நல்லா தெரியும். அதுக்கான மரியாதை அவங்க மனசுக்குள்ள கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ நேர்மையாக இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கலாம். அப்படி நேர்மை தவறி வாழக்கூடியவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா இடையிலேயே முறிஞ்சு விழக்கூடிய மரம் போல அது ஒரு நிலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம். மறுபடியும் மற்றவர்கள் சந்திக்கலாமா? தடா.